மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே சைனா இருக்கக்கூடிய 2 பிளேஸை காட்டுறாங்க. ஒன்று பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது, இன்னொன்று இந்த ஸ்ப்ரிங் அவென்யூங்கிற இடம் தான். இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸும் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இங்கே எல்லா விதமான டேஸ்டி ஃபுட்ஸும் கிடைக்கும். அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேயும் ரொம்ப பழமையான அதே நேரம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்னா இந்த 7 ரெஸ்டாரண்ட் தான். அங்கே எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் இல்லாத கூட்டம் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் ரொம்பவே வெரைட்டியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பாரம்பரியமாகவும் இருக்கும். அதனால தான் இந்த கடையை பற்றி வீடியோ எடுக்கிறதுக்காக மீடியாவிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கா. அவள் நம்ம ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹீரோவோட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அந்த மீடியாக்காரங்க, ஆமாம் இந்த கடையோட செஃப் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. சிக்கனை எடுத்து அதை ஸ்லைஸாக வெட்டி சிக்கன் நூடுல்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ செஞ்சிகிட்டு இருக்க சிக்கன் நூடுல்ஸை பற்றி நம்ம ஹீரோயின் சேனலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிக்கன் நூடுல்ஸில் அப்படி என்ன ஸ்பெஷலாக பண்ணிவிடுவாருன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் சமையல் நுணுக்கங்க இருக்கும். அந்த மீடியாவில் ஒரு பொண்ணு சாப்பிட வரும்போது ஹீரோ நோ நீங்கள் சாப்பிடணுன்னா க்யூவில் தான் வரணும்னு சொல்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி இங்கிலாந்தை காட்டுறாங்க. அங்கே இளவரசருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக விருந்து தடபுடலாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே தான் நம்ம படத்துடைய 2வது ஹீரோவை காட்டுறாங்க. அவருடைய நேம் பால். நம்ம ஹீரோ எப்படி பாரம்பரியமாக சமைக்கிறதுல கில்லாடியாக இருக்கிறோ அதே மாதிரி பால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கான். அவன் என்னென்னா மாடர்னாக சமைச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம பால் பண்ண டிஷ் பிடிச்சி போனதுனால இங்கிலாந்து இளவரசி எழுந்து நின்று கை தட்டுறாங்க. எல்லோரும் சேர்ந்து கை தட்டுறாங்க. ஒரே நாளிலே ஃபேமஸ் ஆகிடுறான். எல்லா மேகசைன்ஸ்லேயும் அவன் வர ஆரம்பிச்சிடுறான். பால் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அவன் வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர், இங்கிலாந்து இளவரசியை இம்ப்ரெஸ் பண்ணிட்டியே, அதனால் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு இனிமேல் நீ தான் சீஃப் குக் அப்படின்னு சொன்னவொன்னே எனக்கு இந்த உலகத்திலே பெரிய குக்காக வரணும்னு தான் ஆசை. ஸோ சைனாவில் தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறேன், ஆனால் நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய்ட்றான். நம்ம ஹீரோ நாய்க்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அவனுக்கு சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதனால் அதை நினச்சி பார்த்துட்ருக்கான். சின்ன வயசில் வெங்காயத்தை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாதனமாக அவனுடைய கையை கட் பண்ணிக்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பா அவனை பார்த்துட்டு ஃபீல் பண்ணாமல் அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ இனிமேல் சமையல் ரூமுக்கே வந்துடாத, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறாரு. சமையல்காரனாக வரவே உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு. எப்போவுமே சமைக்கும் போது கண், மனசு, மூக்கு எல்லாமே அந்த சமையல் வேலையில் தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. இதை நீ செஞ்சதை நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச ஒரு நூடுல்ஸை கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 ரெஸ்டாரண்ட் ஓனர் இருக்கார் இல்லையா, அவங்ககிட்டயே மாஸ்டர்னு சொல்லுவாங்க, அவர்கிட்டயே கொடுத்துட்றாரு. அவங்க பையனை கொடுத்துட்டு இனிமேல் என்னை அப்பான்னு கூப்பிடாத, இனிமேல் இவர் தான் உன்னை வளர்க்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விட்டுட்டு கிளம்பிடுறான். நம்ம பால் இங்கிலாந்தில் சைனாவுக்கு வந்திருக்கான். அவன் இப்போ இங்கே இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய சைஸ் மீன் கேட்குறான். அதுக்கு அந்த கடைக்காரன், சார் பெரிய சைஸ் மீன்லாம் காலி ஆகிடுச்சு, வேணும்னா சின்ன சைஸ் மீன் இருக்குது, அதை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறான். அதே நேரம் நம்ம ஹீரோ கடைக்கு வந்தோடனே மீன் ரெடியானு கேட்க கடைக்காரனும் ஒரு பெரிய மீன் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த பால், ஏன் நான் கேட்கும்போது தீந்து போயிடுச்சின்னு சொன்னேன், இப்போ எங்கேருந்து இந்த பெரிய மீன் வந்துடுச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அவர் நம்ம கடையோட ரெகுலர் கஸ்டமர். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் பார்த்திங்கன்னா பக்குவமாக செய்கிறதுக்கு யாராலையும் முடியாது, அது யாராச்சும் ஒருத்தரால் தான் முடியும். ஏன் இந்த ஸ்ப்ரிங் அவென்யூவிலே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ இவர் மட்டும்தாங்க நல்லா செய்வார் அப்படின்னு சொன்ன உடனே பாலுக்கு டென்ஷன் ஆகிடுறான். ஓ அவ்வளோ பெரிய சமையல்காரனா நீ, அப்படின்னா சரி இங்கே பாருப்பா, இதை நீ எப்படி செய்வ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ விஷுவலாக நமக்கு காட்டுறாங்க. ஆளாளுக்கு ஒரு ஸ்டைலில் சொல்ல அந்த கடைக்காரன் 2 பேருக்கும் பாதி பாதியாக கட் பண்ணி கொடுத்துட்றான். இப்போ நம்ம ஹீரோவோட ஹோட்டல் முன்னாடி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அது வேறு யாரோடைய ரெஸ்டாரண்ட் இல்லை, நம்ம பாலோட ரெஸ்டாரண்ட் தான். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வெளியே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் ஹோட்டல் பெருசாக இல்லை எங்கள் ஹோட்டல் பெருசாக போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் மாற்றி மாற்றி சண்டை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு எதிரில் இருக்க பெரிய ரெஸ்டாரண்ட், எங்களுக்கு ஓகே, உங்கள் செஃப் எங்கே கேட்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தலைவன் எதுவுமே நடக்கிறது தெரியாத மாதிரி வரான். அப்போது போட்டி வச்சிட்ருக்காங்க. அது என்னென்னா ஒரு மீனை யார் நேர்த்தியாக கட் பண்ணி வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் சூப்பர், அவங்க தான் இங்கே இருக்கிறதுலே பெரிய செஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம பால் தான் ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய மீன் எடுத்து அதை சதையை மட்டும் நேக்காக கட் பண்ணி எடுத்து அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய முள்ளை கையிலேயே கவுண்ட் பண்ணி ஒரு சின்ன கம்பியை வச்சு அதை டக்குன்னு எடுத்து போட்டு டக்குன்னு ஹீரோ கிட்ட தூக்கி போடுறான் அந்த மீனை. நம்ம ஹீரோ அதை பீஸாக கட் பண்ணி தோலை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு பண்ணுறாங்க. அப்போது 2 பேருமே சூப்பராக பண்ணீங்க, நீங்கள் 2 பேருமே திறமையானவங்க தான், இப்போ நடக்க போகிற நேஷ்னல் லெவல் செஃப் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்துக்க சொல்கிறாங்க, உங்கள் 2 பேரில் யார் சிறந்த செஃப்னு நீங்கள் நிரூபித்து காட்டணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் பாலும் ஒத்துக்கிறாங்க. அன்றைக்கி நைட் ஆகுது. ஹீரோயின் மட்டும் சோகமாக உட்காந்துட்ருக்கான். அவங்க நம்ம ஹீரோ என்னென்னு கேட்குறான். அவனும் சொல்கிறான், நம்ம ஹோட்டலை விட இதில் இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேர் சாப்பிட்டு போகிறாங்க, இதனால் நம்ம பிஸ்னஸ்க்கு பாதிப்பாகுதுன்னு சொல்ல
அதுக்கு ஹீரோ சொல்கிறான், வெறும் காசு மட்டும் சம்பாதிக்க இந்த ஹோட்டலில் ஆரம்பிக்கலை, குறைஞ்ச விலையில் மக்களுக்கு நல்ல உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சது. அவங்க நம்மளை விட அதிகமாக கஸ்டமரை பிடிச்சாலும் சரி, கஸ்டமர் எப்போவுமே, அதாவது நல்ல ரெஸ்டாரண்ட், நமக்கான கஸ்டமர் எப்போவுமே நம்மளை வந்து தேடி வந்துட்டு தான் போவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோவும் பாலும் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகுறாங்க. இந்த நியூஸை கேட்டு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்து வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு செஃப்பு கூட போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. அதனால் அந்த நம்பர் 1 செஃப் வேறு யாரும் இல்லை, ஹீரோவோட அப்பா மவுண்டன் ஸ்கை தான். சின்ன வயசில் ஹீரோவை விட்டுட்டு போகிற அவர் தான் இப்போ நம்ம நேஷ்னல் லெவல்லையே பெரிய செஃப்பாக இருக்கார். ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அப்போது அந்த சேனலில் இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஆங்கர் அவர்கிட்ட, இந்த போட்டியில் கலந்துக்க போகிற பையன் செவர் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறானே, அவன் உங்கள் பையன் தானே கேட்க, அப்படி யாரும் எனக்கு தெரியாது, எனக்கு பையனே கிடையாது, ஏன் ஸ்கைன்னு முடிகிற பேர் வச்சுருந்தா அவன் என்னுடைய வளர்ப்பு தானா, என்னுடைய பிறப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு பாதியிலே கிளம்பிடுறாரு. இந்த இன்டர்வியூ பார்த்த ஹீரோ ரொம்பவே கோவம் ஆகிறான். இந்த பாலோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. அது என்னென்னா ஹீரோவையும் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணுறான். அப்போ ஹீரோவை பார்க்குறான். ஹீரோ தலையாசிதும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் லோக்கல் ஏரியாலேயே வாழ்ந்து பாருங்க நம்ம ஹீரோக்கு அங்கே எப்படி ட்ரெஸ் போடணும்னு தெரியாமல் வழக்கம் போல் அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான். ஹீரோவுக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஆஃப் ஆயில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிறான். பெரிய ஹோட்டல் வச்சுருக்கான், பெரிய செஃப்னு வேறு சொல்கிறான், ஒரு ஆஃப் ஆயில் மட்டும் கொடுத்து அசிங்கப்படுத்துகிறான்னு பார்க்குறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு, அடே இது ஆஃப் ஆயில் இல்லைடா சொல்ல ஹீரோவும் சாப்பிட்டு பார்க்குறான். இதில் மேங்கோ ஃப்ளேவர் இருக்குது. அந்த எக்கோடைய கரு இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர் இருக்குது. கீழே அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத பார்த்திங்கன்னா வைன், அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் இருக்குது. என்னடா இது இப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறான். அப்புறம் ஒரு பூத்தொட்டி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதில் தண்ணி ஊற்றுனதும் அது வளருது. அது மட்டும் இல்லாமல் அதில் சாப்பிட்ற மாதிரியும் வளருது. ஹீரோ செம்ம காண்டாயிட்டான். மறுபடியும் அதை எடுத்துகிட்டு பால் இருக்கிற இடத்துக்கு நேராக போகிறான். கிச்சனுக்கு போயிட்டு அதை தூக்கி போட்டுட்டு, நான் என்ன இங்கே சாப்பிட வந்தேனா இல்லை நீ காட்டுற வித்தியெல்லாம் பார்க்க வந்தானான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அப்போ பால் அங்கே இருக்க எல்லாரையும் அவுட் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களாம் வெளியே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு மீட்டை எடுத்து அவங்ககிட்ட காட்டுறான். இந்த மீட் நீ சமைச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நேராக ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி அதை ஆயிலில் போட்டு பொரிக்கிறான். அது புரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் அது சின்ன சின்னதாக கட் பண்ணுறான். அந்த புரிஞ்ச வெங்காயத்தை கறித்துண்டில் போட்டு அதில் ஒயினை ஊற்ற அது அப்படியே தீஞ்சி எரியுது. கொஞ்சம் பெப்பர் சால்ட்டெலாம் போட்டு பால்கிட்ட நீட்டுறான். அதை மீட் நல்லாவே வெந்திருக்கு. அதில் இருக்கிற ஹீட் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம பாலோட டர்ன். அவனை மீட்டை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அவன்கிட்ட ஒரு கேஸ் ஃபயர் இருக்குது, அது மூலயமா அதை வேக வைக்கிறான். அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சு மேலே கண்ணாடி தட்டு வச்சு அதில் இருக்கிற ஹோல்ஸில் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணி பற்ற வைக்கிறான். இப்போ ஹீரோ கிட்ட நீட்டுறான். ஹீரோ அதை ஸ்மெல் பண்ணியே கண்டுபிடிக்கிறான். இது செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பாலம் ஹீரோ செஞ்ச டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்து அவனுடைய ஃபேஸ்லேயே தெரியுது டிஷ்ஷு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோ எதையோ நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஃபோன் கால் வருது. அதில் 7 ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹீரோவை சின்ன வயசில் வளர்த்துருப்பார் இல்லையா, அவருக்கு கால் பண்ணி ஒரு பிளேஸ் சொல்கிறாரு. அந்த பிளேஸுக்கு வர முடியுமான்னு கேட்க ஹீரோவும் வேகமாக போகிறான். போன இடத்துல ஹீரோவோட அப்பா இருக்கார். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவம் வருது. ஹீரோவோட அப்பா பேச வரும்போது ஹீரோ டென்ஷன் ஆகிறான். நீங்கள் தான் நான் உங்கள் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ எதுக்கு பேச வந்தீங்கன்னு கேட்குறான். அன்றைக்கி நான் உன்னை இப்படி சொல்லலை அப்படின்னா பெரிய செஃப்போட பையன் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே அதிகமாக ப்ரெஷர் போடுவாங்க, நிறைய எதிர்பார்ப்பாங்க, அதனால தான் உனக்கு இப்படி பாரமாக இருக்கக்கூடாதுன்னு பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்து அதை எதையுமே காதில் வாங்கலை. உடனே கோவமாக அங்கேருந்து போயிட்டான். பால் செய்கிற டிஷ்ஷோட ஃப்ளேவர்ஸ்லாம் ஒரு சின்ன டைரி எழுதி வச்சுட்டு இருக்கான் போல், அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒவ்வொரு டைமும் அதை பார்த்துட்டு குக் பண்ணுறத பாலோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துட்றாங்க. உடனே பாலும் அதை மறைக்கிறான். இப்போ கட் பண்ணதுமே சீனில் ஹீரோக்கும் பாலுக்கும் மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது. அந்த போட்டியை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டமே வந்திருக்கு. இப்போது போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. பால் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் சமைக்கிறான். ஏன்னா அவன் தான் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பான் போல். அதனால் அவன் மாடர்ன் டெக்னாலஜி வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறான். அங்கேயே கட் பண்ணால் நம்ம ஹீரோ வாத்துக்கறி சமைச்சிக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் போட்டி சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. அங்கே டைமிங் முடிய போகுது, நீங்கள் செஞ்சது எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுறங்க அப்படின்னு சொன்னதும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஜட்ஜஸ் முன்னாடி. ஜட்ஜஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு 38/40 அப்படின்னு சொல்லிட்டு பாலுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ ஹீரோ டர்ன். அவனுக்கும் இதே மாதிரி மார்க் கொடுத்துட்றாங்க, 38 கொடுத்துட்றாங்க. யாருக்குமே ஒன்றுமே புரியலை. பட் ஆனால் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருமே திறமையானவங்க தான், ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரெசன்டேஷனுங்கிறது முக்கியம், அதனால் ப்ரெசன்டேஷன் படி பால் தான் வின்னர்னு சொல்லிட்டு அறிவிச்சுறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோ தோற்று போனதுனால ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் கேம் சென்டர்லேயே இருக்கான்.
அங்கே வர அவனுடைய மாஸ்டர் அவனுக்கு ஒரு சொல்கிறாரு, இப்போ பாருப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ ஃபைனல் போனதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போது கட் பண்ணதுமே நம்ம பாலை கட்டுறாங்க. அங்கே வர பால் இருக்கா இல்லையா ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டைய மேனேஜர் ஒருத்தன் வரான். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நடக்க போகிற இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் நீ கலந்துக்கூடாது, அதுக்கு பதிலாக உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் கலந்துக்க போகிறான்னு சொல்ல இவனுக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி, அவன் இன்னும் செஃப்புங்கிற பொசிஷனே வரலை அப்படின்னு சொல்ல அப்போ பாலோட கேர்ள் ஃப்ரெண்டு வரான். கையில் 2 சூப் எடுத்துகிட்டு வரான். அதை பால்கிட்ட கொடுத்து இதில் எது உப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது பால் முழிக்கிறான். ஏன்னா இப்போ தான் தெரிய வருது நம்ம பாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா அவனுக்கு டேஸ்ட்டு அப்படிங்கிறதே நாக்கில் எதுவுமே தெரியாது. எது உப்பு, எது காரம், எது இனிப்பு எதுவுமே அவனுக்கு தெரியாது. அதனால தான் அவன் பண்ணுற எல்லா டிஷ்ஷுக்கும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்ருப்பான். அந்த நோட்டு இல்லைன்னா பாலுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட இருந்து அந்த புக்கை எடுத்து பால் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்ருக்கா. அந்த புக்கை எடுக்க தான் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுது. என்னுடைய ஆசை கனவு எல்லாமே காட் ஆஃப் குக்கரி ஆகணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். இப்போவும் டைரி மூலயமா அது கிடைக்க போகுது, இனிமேல் நீ தேவையில்லை, இந்த ஹோட்டலில் வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. பால் ரொம்பவே சோகமாக ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்கான். அந்த வழியில் நம்ம ஹீரோ எதிர்ச்சியாக வரான். பாலை பார்த்துட்டு, ஏன்டா சோகமாக இருக்க, போட்டியில் நீ தானே வின் பண்ண, அப்புறம் என்னன்னு கேட்க அதுக்கு பால் நடந்ததை சொல்கிறான். இப்போ இந்த பிரச்சனை தானா, சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறான். அப்போ பால் சொல்கிறான், அது இருக்கிறாரே அவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் எல்லாமேன்னு சொல்கிறான். மவுண்டைன் ஸ்கை ஃபோட்டோவை காட்டுறான். அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு, யார் இவனையா சொல்கிறேன், நீ யாரை சொல்கிறியோ அவர் தான் என்னோடய அப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை தனியாக விட்டு போயிட்டான்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இது நாள் வரைக்கும் என்னை வந்து பார்க்கக்கூட இல்லைன்னு சொல்கிறான். இதில் இவனை காடு, இன்ஸ்பிரேஷனு, காட் ஆஃப் குக்கரின்னு சொல்கிற. இது கேட்ட பாலுக்கு செம்ம கோவம் வருது. இப்போ 2 பேரும் சேர்ந்து அவர் ஃபோட்டோ மேலே பாட்டில் விட்டு அடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் 7 ரெஸ்டாரண்ட்டு விலை பேசுறதுக்கு எதிரில் பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குல்லையே அவனுங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஓனர் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த ரெஸ்டாரண்ட்டை விற்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஓனர், நீ கொடுக்கலன்னா வேறு வழி இல்லை, உங்கள்கிட்ட பிடுங்க எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பாலும் ஒன்றா சேர்ந்து வராங்க. 2 பேரையும் ஒன்றா பார்க்குற பாலோட ஓனர், நீ இப்போ இவன் கூட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு பால், வரப்போகிற போட்டியில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறான். ஆனால் ஓனர் அதை விட ஓவராக பேசவே காண்டனை பால் அவன் மூச்சிலே டிச்சோன்னு விட்டுறான். பால் விட்டு தான் அவன் மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இப்போ பால் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஓனர் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவனுக்கு என்ன தெரியுமோ அவங்ககிட்டையும், அவனுக்கு என்ன தெரியுமோ இவங்ககிட்டையும் சொல்லிட்டு நாலேஜை மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அவங்க நினச்ச மாதிரியே இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வருது. மொத்தமாக 5 டீம் கலந்துக்கிறாங்க. போட்டியோட காம்படிஷனில் ரூல்ஸ் என்னென்னா, என்ன வேணாலும் சமைக்கலாம், ஆனால் 1 hour தான் டைம், அதுக்குள்ளே டிஷ்ஷு முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த போட்டியில் பாலோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. சமையல் போட்டி முடிகிற ஸ்டேஜ் அப்போது எல்லாரோட ஃபேஸ்லேயும் பயம் தெரியுது. டைமும் முடியுது. இப்போ அவங்க சமைச்ச டிஷ்ஷை ஷோ பண்ணுறாங்க. அதை ஜட்ஜஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது, சரி ஓகே வின்னர் யாருன்னு சொல்லிட்டு அறிவிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த வின்னர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவும் பாலும் தான். இதை கேட்டு பாலோட எக்ஸு மூஞ்சே மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஜெயிச்சு நம்ம ஹீரோ மோத போகிற நம்பர் 1 செஃப்பான ஹீரோவோட அப்பா கூட தான். ஹீரோ பாலை பார்த்து நீயே கலந்துக்கோன்னு சொல்கிறான். பட் பால், இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு, டேஸ்ட்டு பார்க்க தெரியாதுன்னா இவ்வளோ தூரம் வந்ததே ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான், பட் நீ தான் கலந்துக்கிட்டு உன்னோட திறமையை இந்த உலகத்துக்கு உங்கள் அப்பாவுக்கு நீ ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறான். இப்போ நினச்ச மாதிரியே அந்த குக்கிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. உலகமே ஆவலாக பார்த்துட்ருக்க இந்த போட்டியில் ஹீரோவோட அப்பா அனுபவசாலிங்கிறதுனால கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் காட்ட ரெடியாக இருக்கார். இதில் என்னென்னா, அவர் புதுசாக சமைக்கிறத அப்போ தான் இன்னோவேஷனே பண்ணுவாராம். அதாவது இப்போ என்ன சமைக்கிறாரோ இல்லை இதுக்கு முன்னாடி அவர் என்ன சமைக்கிறாரோ அதை அப்போ தான் அவர் க்ரியேட்டே பண்ணுவாராம், அதுக்கப்புறம் அவர் செய்ய மாட்டாராம். ஆனால் இந்த பக்கம் ஹீரோ எதுவுமே குக் பண்ணாமல் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கான், பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ சடனாக ஹீரோவோட அப்பா தண்ணி எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறாரு. சமைக்காமல் என்ன பண்ணுறேன்னு கேட்டு சமையல்னு சொல்கிறாரு. அவனும் வேக வேகமாக அவனுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷை டக்குன்னு செஞ்சிடறான். போட்டியின் முடிவுக்கு வந்துச்சு. ஹீரோவோட அப்பா ரொம்பவும் வித்தியாசமாக டிஷ்ஷு செஞ்சுருக்காரு. அந்த ஜட்ஜஸ்கிட்டையும் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு, மெய் மறந்து போய்ட்றாங்க. அடுத்ததாக நம்ம ஹீரோ பண்ண ரெசிப்பியை டேஸ்ட் பண்ண கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ அதை ஜட்ஜஸ் முன்னாடி கொடுக்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக அவங்க அப்பா முன்னாடி நீட்டுறான். அதை பார்த்துட்டு அவர் கோவமாக நிற்கிறார். அப்புறம் பணிவாக 2 கையை வச்சு தரான்.
அதனால் அவரும் வாங்குறாரு. அது என்ன டிஷ்னால், சின்ன வயசில் அவனுக்கு சமையே வராது, சமைக்கவும் தெரியாது, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு போனார் இல்லையா, அதே நூடுல்ஸ் தான் அவன் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறான். அவங்க அப்பாவும் அதை வாங்கி சாப்பிட்றாரு. அது அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிது. ஹீரோ அங்கேயே கிளம்பி போயிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் போட்டியில் வின் பண்ணணும்னு வரல, அவங்க அப்பாவோட மனசு ஜெயிக்கணும்னு தான் வந்திருக்கான். அவங்க அப்பா பெரிய செஃப்பு, காட் ஆஃப் குக்கரி, எதுவுமே ஒரு மனசில் நினச்சிக்காம அந்த நூடுல்ஸை ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்காரு, மெய் மறந்து டேஸ்ட் மறந்து. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவோட 7 ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. பாலும் கூட சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேயே நியூ இயரை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கான். இதோட படமும் முடியுது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட ஷட்டர் சந்திரிக்க நம்புகிறேன். டாட்டா, பை பாய்.